வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். கர்த்தர் நமக்கு என்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் அனுபவத்திலிருந்து சொல்ல முடியும்? கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். கர்த்தர் எனக்கு நல்லவராக மட்டுமே இருந்திருக்கிறார். அவர் எனக்கு ஒருபோதும் ஒரு நாள் எந்த தீமையும் செஞ்சதே இல்லை. அவர் என்னுடைய வாழ்க்கையிலே தீமையை அனுமதித்ததும் இல்லை. இதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அல்லேலூயா. அதைத்தான் சபைக்கு போதித்து கொண்டிருக்கிறோம். இதை போதிச்சா நம்மளை கள்ள உபதேசம் சொல்லுவான். சொல்கிறவன் சொல்லிட்டு போட்டும், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா என்னுடைய தேவன் நல்லவர். அல்லேலூயா. நல்லவர்னா எப்படி சொல்கிறோம் தெரியுமா? நன்மைகளை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தேவன். நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகள் நம்முடைய வாழ்விலே செய்யக்கூடியவர். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கும் அவர் நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? ஏன்னா ஆண்டவர் பூமியிலேருந்து பரலோகத்துக்கு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் போகிறது நல்லது. ஏன்னா நான் போனால் யார் வருவா? தேற்றரவாளன் என்கிற பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் வந்தால் உங்களை என்ன செய்வார்? சகல சத்தியத்திலும் நடத்துவார், உங்கள் கூடவே இருப்பார்னு சொன்னார். அப்போது அவர் இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் இல்லை, அவர் பரலோகத்திலே பிதாவினுடைய சிங்காசனத்திற்கு வலது பக்கம் இருக்கிற சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையினால தான் பரிசுத்த ஆவியானவர் வேற எங்கேயோ இருக்கிறார்னு நினச்சிக்கிட்டு நாம் கூப்பிடுறதில்லை, வாரும் வாரும் வாரும்னு பாடுறதில்லை, அக்கினியை தாரும் தாரும் தாரும்னு பாடுறதில்லை. ஏன்னா சத்தியத்தை அறியும் போது அந்த சத்தியம் நம்ம என்ன செய்யுமா? அவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் அவரை எங்கேயோ வெளியில் இருக்கிறவரை கூப்பிடுறது போல நான் கூப்பிட மாட்டேன். அல்லேலூயா. அதனால் அந்த பாட்டெலாம் பாடுறதில்லை. எந்த பாட்டு பாடுவோம்னா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, அதை தான் பாடுவேன். அல்லேலூயா. வாருமையா போதகரைவெல்லாம் பாடுறதில்லை. அது அந்த காலத்தில் உள்ள வெளிப்பாடு. அன்னைக்கு பாடினாங்க, ரைட்டு. வெளிப்பாட்டின் அறிவு வர வர நம்ம என்ன செய்யணும்? நாம் எப்படி மொபைல் ஃபோன்லாம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்குதோ அதுபோல் நாமும் நம்மை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணி என்று வசனம் சொல்லுகிறது. இயேசுவை பார்த்தாலே அவர்தான் தேவன் என்றும் அவர்தான் கர்த்தர் என்றும் நமக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஆண்டவர் வந்து காட்சி கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், லிட்டரலாக இந்த மாம்ச கண்ணில் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவனுக்கு யாருமே அப்படிப்பட்ட நபருக்கு, அதை பார்க்குற நபருக்கு போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் இந்த உலகத்தை ரட்சிப்பது ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, அவர் நடு வானத்தில் வந்து நின்று நான் தான் தேவன் கல்வாரி செல்வ காட்சி அப்படி காமிச்சிட்டாருன்னா பார்த்த ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிருவான்? மனம் திரும்பிடுவான். ஆண்டவருக்கு ஒவ்வொரு மனிதனை ரட்சிப்பது மிக மிக சுலபம். ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. நீ கண்டு விசுவாசிக்க கூடாதுப்பா, காணாமல் என்னை விசுவாசிங்கிறார். என்னுடைய வார்த்தையை நீ முதல்ல என்ன செய்ய? விசுவாசிக்கணும்னு கேட்கிறார். இப்போ நாம் எல்லாரும் ஆண்டவரை காணாமலே விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் பாக்கியவான்கள் வசனத்தின்படி. உலக மனிதர்கள் கிட்ட இந்த விசுவாசம் இல்லை, நமக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா அவரே மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள என்ன செய்கிறார்? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால தான் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு கேட்கிறார். ஏன்னா ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு மரணம் என்பது சாபம், ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு சரீர மரணம் என்பது லாபம். ஏன் அப்படின்னா அவனுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அடுத்து என்னவா ஆக போகிறோம்? இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா அடுத்து எனக்கு என்ன நடக்கும், நான் எப்படி அதை உணர்வேன், என்னோட எதிர்காலம் என்ன தெரியாது. அவன் நினைக்கிறான் அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறான். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அதுதான் மகிமையின் நம்பிக்கை. இந்த உடலை விட்டு நம்முடைய உயிர் பிரியும் போது அது எங்கே போகுது? தேவனிடத்துல போகுது, அது பரலோகத்துக்கு போயிடுது. ஆகையினாலே நமக்கு அது லாபம். ஏனென்றால் இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு அமெரிக்க தேசத்து மனிதன் இந்தியாவுக்கு வர்றாரு. ஒரு
60 வருடம் இந்தியாவில் அவர் வாழ்கிறார். 60 வருடம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, மீண்டும் தன்னுடைய தேசத்திற்கு இங்கே ஏதோ ஒரு மிஷினரி ஊழியத்துக்கோ இல்லை எதுக்கோ வர்றாரு. மிஷினரி ஊழியத்தை செஞ்சு முடிச்சுட்டு அவருடைய வயதான காலத்தில் அவர் என்ன நினைக்கிறார், நம்ம திரும்பவும் நம்ம தேசத்துக்கு போயிடலான்னு சொல்லி போகிறார். அதை போல தான் நீங்களும் நானும் பரலோகத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அங்கேருந்து அந்த பூமிக்குரிய வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்ம இங்கே என்ன செய்திருக்கிறார், ஒரு தாயின் வயிற்றின் மூலமாக நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார். இங்கே ஒரு 120 வருஷம் வாழ்கிறோமோ இல்லையே தெரியாது. ஆனால் நம்ம பேசுகிறது எப்படி தான் பேசுவோம், 120 தான். 120 வருடங்கள் இங்கே வாழ போகிறோம். அதன் பின்பு என்ன செய்கிறோம், திரும்பவும் நம்மை யார் இந்த பூமிக்கு கொண்டு வந்தாரோ அவருடைய சமூகத்துக்கு, அதாவது பரலோகத்துக்கு நாம் போக போகிறோம். அப்போ எது நிரந்தரமான வாழ்க்கை என்றால் பரலோகத்தின் வாழ்க்கை தான். என்னது, அதுதான் நித்தியமான வாழ்க்கை. நித்திய வாழ்வுன்னு சொல்கிறோமே, அதான் அது. பூமிக்குரிய வாழ்வு ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் மட்டும்தான். வாசிக்கலாம். ஆகவே தான் அவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஏசாயா 9வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமான ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதிகளுடைய கலிலேயராகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினேன். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூர்க்கிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். மீதியானரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டையின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் ரதத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். செபுலோன் நாடு, நப்தலி நாடு என்கிற 2 நாட்டை குறித்து இங்க பேசப்படுகிறது. புறஜாதியாரின் கலிலேயா என்று ஒரு வார்த்தை வருகிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். முதல் 2 வசனங்கள், ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது எருசலேமுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது. எருசலேமும் அதன் சுற்றுப்புறமும் யூதேயா என்று அழைக்கப்படுகிறது. எருசலேமும் அதனுடைய சுற்றுப்புறமும் யூதேயா என்று அழைக்கப்படுகிறது. மற்ற பகுதிகள் சமாரியா என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த பகுதியும் கலிலேயா என்று அழைக்கப்படுகிறது. எருசலேமும் அதன் சுற்றுப்புறமும் யூதேயா, அதை தவிர மற்ற பகுதிகள் சமாரியா, ஒட்டுமொத்தமும் சேர்ந்தது கலிலேயா. இந்த எருசலேமிலே யூத குருமார்கள் இருந்தனர். யூதேயா பகுதி மிகவும் புனிதமான பகுதியாகவும், சமாரியா, கலிலேயா என்று அழைக்கப்படுகிற பகுதிகள் புனிதம் இல்லாத பகுதிகளாகவும் கருதப்பட்டது. ஏன்னா யூத குருமார்கள் பூரா எங்கே இருக்கிறாங்க, யூதேயா பகுதியில் இருக்கிறாங்க. அதான் எருசலேமும் அதை சுற்றியுள்ள பகுதி, இதெல்லாம் புனிதமான பகுதி. மற்ற பகுதிகளெல்லாம் என்னது, அவ்வளவு புனிதம் இல்லாத பகுதிகள். அதில் இருந்த ஜனங்களும் அப்படியே இவர்களால் எண்ணப்பட்டார்கள். இந்த வேறுபாடு, பாகுபாடு இருந்தது. யூத குருமார்கள் மேலான இடத்துல இருந்து கொண்டு இவங்க எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க, கடைபிடிக்க மாட்டார்கள். ஆனால் ஜனங்களுக்கு போதித்து கொண்டே இருப்பார்கள். இதை செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, கடைபிடிக்க நிர்பந்தித்து கொண்டே இருப்பார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு இடத்துல சொல்லுவார், அவர்கள் தங்கள் விரல்களினால் கூட எதையும் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு ஒரு இடத்துல அவங்கள சாடுவார். ஏன்னா அவங்க தங்களுடைய மனதில் தோன்றுகிற எல்லா காரியத்தையும் ஜனங்களை கடைபிடிக்க நிர்பந்திப்பாங்களே தவிர அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க.
அப்போ ஜனங்கள் இவர்களுடைய வார்த்தைகளினால் அடிமைகளாக ஆக்கப்பட்டிருந்தார்கள். தேவையில்லாத கட்டுப்பாடு. அதாவது எதை செய்யணுமோ அதை செய்யறதில்ல. அதை தவிர அதை சுற்றி சுற்றி அதை தொட்டு தொட்டு ஒவ்வொன்றா என்ன செய்யறது? கண்டமணிக்க செய்யறது. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க? வசனத்தின்படி இருக்கிறத செய்கிறத விட்டு விட்டு என்ன செய்வாங்க? பாரம்பரியம்னு சொல்லிட்டு இல்லாத போல தான் செஞ்சுட்டே இருப்போம். இதை இப்படி தான் செய்யணும், இதை இந்த கையில் தான் எடுக்கணும், இதை அந்த கையில் தான் செய்யணும், இதை இப்படி இழுத்துட்டு வரணும், இதை இத்தனை மணிக்கு மேலே தான் செய்யணும். இதெல்லாம் யார் செய்கிறது? இதைத்தான் அன்னைக்கு யூத குருமார்கள் என்ன பண்ணாங்க? வசனம் என்ன கண்டென்ட்டில் என்ன ஆழத்தில் சொல்லுதோ அதை விட்டுறது, மற்ற எல்லாத்தையும் இவங்க நினைக்கிறத பூரா சொல்லிக்கிட்டே வர்றது. அப்போ ஜனங்கள் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளினால் மிகவும் மன சோர்வில் இருக்கிறாங்க. அப்போ கலிலேயா பகுதி இருண்ட பகுதியாக காணப்பட்டது. அதாவது இருண்ட பகுதியில் வெளிச்சம் இல்லாமல் இல்லை, எல்லாருடைய மனதும் இருளாக்கப்பட்டிருந்தது. வெறும் இந்த இதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அது என்ன ஆயிரும்? ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர்களை போட்டு அமுக்க ஆரம்பிச்சோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கின்மை, வெறுமை இது இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்த காரணத்தினாலே பூமியானது வெறுமையாகவும் ஒழுங்கின்மையாகவும் இருந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கின்மை வெறுமை இருக்குன்னா ஆழத்தில், மனதின் ஆழத்தில் சத்திய வெளிச்சம் இல்லை, இருள் மண்டி கிடக்குன்னு அர்த்தம். ஆகையினால தான் நமக்கு என்ன இல்லை, வெறுமைகளும் சில ஒழுங்கின்மைகளும் காணப்படுகிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா காரணத்தை கண்டுபிடிச்சாதான் அதை சரிப்படுத்த முடியும். அப்போ காரணத்தை நம்ம அட்ரஸ் பண்ணணும். நம்ம மேலே தான் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கும். அப்போ அதை மற்றவங்க சாட்டுகிற குற்றத்தை சொல்லலை, வேதத்தின்படியே வசனத்தின்படியே நம்ம மேலே தான் சில குறைகள் இருக்கும். நாம் அதை ஒத்துக்காமையே இருப்போம். ஆனால் வேதத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது தான் நம்முடைய ஆழத்தில், என்னுடைய மனதின் ஆழத்தில் இருள் இருக்கா இல்லையான்றது தெரியும். அப்படி இருள் இருந்தால் ஒழுங்கின்மையும் வெறுமையும் கண்டிப்பாக இருக்கும். அநேகருடைய நிலைமை தான். குடும்பத்தில் பல ஒழுங்கின்மைகள் இருக்குது, வெறுமை இருக்குது. காரணம், குடும்பத்தில் இருள் இருக்குது, வெளிச்சம் இல்லை. நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ நாம் வெளிச்சத்தை முதல்ல பெறணும். அந்த வெளிச்சம் யார்கிட்ட பெறணும்? கர்த்தருடைய வசனம் தான் நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்கிறது. தீபம்னா வெளிச்சம். அப்போ வசனம் தான் வெளிச்சம், வசனம் தான் வார்த்தை, வார்த்தை தான் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் தான் வெளிச்சம். அப்போ நான் முதல்ல வெளிச்சத்தை பெற்றாதான் நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க முடியும். அப்போ குடும்பத்தில் சிறு பிள்ளைகள், அதாவது பிள்ளைகளை வளர்க்கிறது என்பது தேவனுக்குள்ளே வளர்க்கணும். சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகள் என்ன செய்யணும்? வசனத்தை போதித்து போதித்து நடத்தணும். எனக்கே ஒன்றும் தெரியாது, எனக்கே ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் தொடர்ந்து சபைக்கு வரணும். சபையில் என்ன பேசுகிறோமோ அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? போதிக்கணும். பிள்ளைகளை போதித்து, ஏன்னா நல்ல தகப்பன் எப்பயுமே தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்வார்? போதித்து நடத்துவார். இதை செய்யாதப்பா, ஏன் செய்யக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு காரணம் அதை சொல்லும்போது சொல்லிட்டோம்னா, ஆமாம் அது கரெக்டு தான் அப்படின்னும் போது அந்த பிள்ளை அடுத்து செய்யாது. இதை செய்யணும்ப்பா, இதை இப்படி தான் செய்யணும், ஏன் இப்படி செய்யணும் தெரியுமா அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்கன்னா அது புரிஞ்சுக்கிறோம். ஒரு சின்ன உதாரணம், ஒரு நல்ல காஃபி குடிக்கிற மக் இருக்குது, ஒரு பீங்கானில் நல்ல கப்பு மாதிரி இருக்குது. கப்பினுடைய விளிம்பு நல்லா தடிமனாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ அதில் ஊற்றின காப்பியை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றணும். ஊற்றினா என்ன ஆகுங்க? சிந்தும். அதே ஒரு சில்வர் கிளாஸ்லேயோ அல்லது விளிம்பு ஷார்ப்பாக இருக்கிற ஒரு கிளாஸ்லேயோ இருக்கிற காஃபியை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? இது முதல்ல ஊற்றும் போது பிள்ளைக்கு தெரியாது. அது ஊற்றும் போது மேலே இங்கேயும் ஊற்றும், கீழே சிந்தும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இதில் ஊற்றிட்டு இதில் ஊற்றக்கூடாது. அல்லது இதிலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ஊற்றோம்னா அது பெரிய பாத்திரமாக இருக்கும். இன்னொரு கிளாஸில் நீ என்ன செய்ய முடியாது? ஷிஃப்ட் பண்ண முடியாது.
இந்த மாதிரி இதை இப்படி தான் செய்யணும், இதை இதில் தான் செய்யணுன்றதுக்கு காரணத்தை சொல்லி போதித்து வளர்க்கும் போது பிள்ளைகளுக்கு அது ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். அப்போ இருள் மனசில் இருந்தால் ஒழுங்கின்மை, வெறுமை கண்டிப்பாக நமக்குள்ளாக, குடும்பத்திற்குள்ளாக இருக்கும். எபேசியர் 4வது அதிகாரம், அது என்ன மாதிரியான இருள்? எபேசியர் 4:22-23. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே மன்னிக்கணும், எரேமியா 4வது அதிகாரம், எரேமியா 4வது அதிகாரம் 22-23. எல்லாரும் இந்த வசனத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறோம், ரொம்ப முக்கியமான வசனம். என் ஜனங்களோ, இது நான் சொல்ல கிடையாது, என் மேலே கோச்சிக்கூடாது, இது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், ஏன்னா சுத்த தமிழில் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பாஷையில் சொல்லணும்னா, பேசுகிற பாஷையில் சொல்லணும்னா என்னது? என் ஜனங்கள், ஆமாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து வாசிங்க. ஏன் அவர்கள் முட்டாள்கள் தெரியுமா? என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். இவர் தான் தேவன்றதெல்லாம் தெரியாமல் இல்லை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை சொந்த ஜனமாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு. பல தலைமுறைகளை பல்வேறு விதமாக அற்புத அடையாளத்தோடு நடத்தியிருக்கிறாரு. அப்போ யெகோவா தான் தேவன், யாவே தான் தேவன் என்பது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? என்னை அறியாது இருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? என்னை அறிய வேண்டிய பிரகாரமாய் அவர்கள் அறியலை. நான் நல்லவன்றதை அவங்களுக்கு புரியலை. அடுத்து என்னவாங்க? அவங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளா? இந்த வசனம் நான் எழுத கிடையாது. என் ஜனங்கள் முதல்ல என்ன சொல்கிறாரு? முட்டாத்தனமாக இருக்கிறாங்கன்றாரு. ஏன்னா என்னை அறியலை. அடுத்து என்ன சொல்கிறாரு? பைத்தியம் உள்ள பிள்ளைகள்ன்றாரு. அடுத்து என்ன இல்லையா? என்ன உணர்வு? மாம்சத்தில் இருக்க உணர்வை சொல்லலைங்க, ஆவியில் இருக்க உணர்வை சொல்கிறாரு. ஆவியிலே அவர்களுக்கு என்ன இல்லை? உணர்வே இல்லை. அடுத்து ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுதான். பொல்லாப்பை செய்வதற்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அறிவாளிகள். கெட்ட விஷயத்தை என் ஜனங்களுக்கு யாருமே சொல்லித்தர வேண்டியதே இல்லை, அவங்களுக்கு நேச்சராகவே அது தெரியுங்கிறார். பொல்லாப்பு செய்வதற்கு அவர்கள் யாரா? அறிவாளிகள். நன்மை செய்யவோ அவர்கள், நன்மை செய்யறதுக்கு அவங்க யாரு? அறிவில்லாத. அப்போ இது இன்னைக்கு வரைக்கும் மேட்ச் ஆகுது இந்த வசனம். இன்னும் 1000 தலைமுறை பின்னாடி போனாலும் இந்த வசனம் எல்லாருக்கும் மேட்ச் ஆகும். அதாவது கெட்ட விஷயம் செய்யறதுக்கு அறிவாளி. சினிமா பார்க்கறதுக்கு யாரும் கூட்டிட்டு போக வேண்டியதில்லை, அவன் பாட்டு கிளம்பிடுவான். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு யாரும் கூட்டிட்டு போக வேண்டியதில்லை, யாரும் சொல்லித்தர வேண்டியதெல்லாம் இல்லை, அவனே கற்றுக்குருவான். ஆனால் நல்லது செய்ய சொன்னால், டே சர்ச்சுக்கு வாடா, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கரெக்டான நேரத்துக்கு வாடான்னா என்ன செய்ய தெரியாது? வர தெரியாது. ஏன்னா அதுக்கு நன்மை செய்வதற்கு என்ன இல்லை? அறிவில்லை. பொல்லாப்பு செய்கிறதுக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அறிவாளிகள். அடுத்து வாசிங்க. அப்போ பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்குது. வானத்தையும் பார்த்தேன், அங்கே ஒளியும் இல்லை. அப்போ இங்கே ஒரு இருள் இருக்குன்றார். ஒரு இருள் சூழ்ந்திருக்குது. அது என்ன வகையான இருள் தெரியுமா? என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அதுதான் இருள். இப்போ குடும்பத்தில் ஒழுங்கின்மை, வெறுமை இருந்துச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவனாகிய கர்த்தரை நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியவில்லை. மனசுல ஒரு இருள் இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு முன்னாடி யாரோ சொல்லி கொடுத்ததை அதையே ஃபாலோ பண்றீங்க. தப்பா இருந்தாலும் மனிதன் அப்படி இருக்கக்கூடாது. தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அது சரி கிடையாது தெரிஞ்சிருச்சுன்னா, பாரம்பரியம்னு சொல்லிட்டு அதை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இல்லை இதை செய்யலைன்னா எங்கள் சித்தப்பா கோச்சுக்குருவாரு, எங்கள் மாமா கோச்சுக்குருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்யக்கூடாது? அதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா அது பொல்லாப்பு. தேவனுடைய பார்வையில் என்னது? பொல்லாப்பு. பொல்லாப்பு செய்வதற்கு அறிவாளிகளாக இருந்து கொண்டு
நன்மைகளை செய்வதற்கு அறிவில்லாதவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நன்மை செய்வதற்கு அறிவாளிகளாகவும் பொல்லாப்பு செய்வதற்கு அறிவு இல்லாதவர்களாகவும் இருக்கணும். இன்னசென்ட்டாக இருக்கணும். அது ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இங்கே ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இருள் என்னன்னா, இருட்டில் தேவனை பற்றி அவர்கள் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியவில்லை. இதுதான் ஒழுங்கின்மையும் வெறுமையும் கொண்டு வருது. அப்ப இருள்னா என்னதுங்க? தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லாமை. எல்லாரும் சொல்லுவோம், தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லாமை. இதுக்கு பேர் தான் இருள். இது இருந்தா ஒழுங்கின்மை இருக்கும். ரெண்டாவது என்ன இருக்கும்? வெறுமை. ஆசீர்வாதம் அங்க நிரப்பப்படாது. ஆசீர்வாதம் இருந்தா நிரப்பப்படணும். வெறுமை இருக்குன்னா என்ன காரணம்? உள்ள தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லை. இந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னா பூமியில அல்லது குடும்பத்துக்குள்ள ஒழுங்கின்மையெல்லாம் என்னவா மாற ஆரம்பிச்சிடும்? ஒழுங்காக மாற ஆரம்பிக்கும். வெறுமையெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நிரம்ப ஆரம்பிக்கும். இப்போ இருளை போக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தேவனை பற்றி அறிகிற அறிவிலே நீங்களும் நானும் என்ன செய்யணும்? வளர வேண்டும். அப்போ தேவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி அறிந்து கொள்வது? அதற்கான வழிமுறைகள் என்ன? முதலாவது, வசனத்தின்படி வசனத்தை வாசிக்கிறது மூலம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது, நல்ல பிரசங்கத்தை கேட்பதன் மூலம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம குடும்பத்தில் ஒழுங்கின்மை போகணும், வெறுமை போகணும்னா தேவனை பற்றி அறிகிற அறிவில் வளரணும். தேவனை பற்றி அறிகிற அறிவு வளரணும்னா நல்ல பிரசங்கத்தை கேட்கணும், வசனத்தில் அதிக நேரம் இருக்கணும். இப்போ புரிஞ்சிருச்சா எதில் அதிக நேரம் இருக்கணும்னு? வீடு நிரப்பப்படணும் நன்மைகளால் அப்படின்னா நம்ம எதில் இருக்கணும்? வசனத்தை அறிகிற அறிவு, தேவனை பற்றி அறிகிற அறிவில் இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும், இப்போ ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதுனால என்ன ஆயிரப்போகுது, நம்ம போய் உழைச்சி வேலை பார்த்தா தானே? வேலையெல்லாம் பார்க்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. உழைக்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக உழைக்கணும். ஆனால் உழைப்பே தெய்வம் கிடையாது. உங்கள் வேலை ஆசீர்வாதம் தானே தவிர வேலை ஆண்டவர் இல்லை. பணம் ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி தானே தவிர பணம் கடவுள் அல்ல. உழைப்பே தெய்வம். பார்த்துருக்கீங்களா? நிறைய வண்டியிலலாம் எழுதியிருப்பாங்க, உழைப்பே தெய்வம். உழைப்பு தெய்வம் கிடையாது. அப்படி பார்த்தா எவ்வளவோ கடுமையாக உழைக்கிறவங்க இன்னும் முன்னேறாமல் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 2000 3000 சம்பளம் வாங்குறவங்க, தினக்கூலியா 2000 ரூபா சம்பாதிக்கிற ஆட்கள் கூட இன்னைக்கும் அப்படிதான். அவன் 4 நாளைக்கு மேலே உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் படுக்க முடியாது. ஏன்னா பணம் இருக்காது, திரும்ப வேலைக்கு வந்தாகும், ஆசீர்வாதம் இல்லை. அப்போ உழைப்பு தெய்வம் அல்ல, உழைக்க சொன்னவர் தான் யாரு? தேவன். இந்த தோட்டத்தின் என்ன செய்ய பண்படுத்து காத்துக்கொள் அப்படின்னு உழைக்கணும்னு சொன்னார் பாருங்க, அவர் தான் தேவன். இயேசுவே மெய்யான தேவனாக இருக்கிறார். அப்போ வசனத்தில் நம்ம வளரணும் அப்படின்னா யார் இதை போதிக்கணும்? சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். அப்போ நமக்கு தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது யாரு? சத்திய பரிசுத்த ஆவியானவர். இப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு சொல்லித் தர்றாரு. அதை உங்களுக்கு சொல்றது நானு. நீங்க வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அவர் நேரடியாக சொல்லித் தருவார், அல்லது ஏதோ ஒரு பிரசங்கத்தின் மூலமா சொல்லித் தருவார், வசனம் வாசிக்கிறது மூலமா சொல்லித் தருவார். இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக தங்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதை புரிஞ்சுக்கணும். அவர் நமக்குள்ள தங்கி இருக்கிறான்றதுக்கு என்ன அடையாளம்னா, நம்ம ஆர்ப்பரிச்சு துதிக்கிறது மட்டும் இல்லை, அது மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது குழந்தைத்தனம். அப்படி அல்ல. வசனத்தின் வெளிச்சத்தை நமக்கு போதித்து கொண்டே இருப்பார். திடீர்னு அத்தனை வருஷமா வாசித்திருப்போம் அந்த வசனத்தை, மேலோட்டமாக வாசித்து கடந்து போயிருப்போம். திடீர்னு அன்னைக்கு திறந்து படிக்கும்போது அப்படி ஒரு வெளிச்சம் அடிக்கும், சட்டுன்னு ஒரு லைட் அடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உங்களுக்கு இதுவரை புரியாத ஒரு விஷயத்தை அது சொல்லியிருக்குன்னு அர்த்தம். சொன்னது யாரு? பரிசுத்த ஆவியானவர். நிறைய பேர் கேட்குறாங்க, சத்தம் கேட்குமா பாஸ்டர்? சத்தம் கேட்குமா? பரிசுத்த ஆவியானவர் சத்தம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் உள்ளத்துல இருந்து தான் பேசுவார். சத்தம்லாம் கேட்காது. நம்முடைய உள்ளத்தில் அந்த நினைவுகள் என்ன செய்யும்? வந்து கொண்டே தான் இருக்கும்.
அப்போது ஒழுங்கின்மை மாறணும், வெறுமை மாறணும் அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெறணும். அதை பெறுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு ஒழுங்காக வந்து சரியான நேரத்திற்கு வந்து வசனத்தை கேட்டிங்கன்னா சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு என்ன செய்யும்? அதிகமாக மாறும். வாழ்க்கையில் வெறுமை மாறும், ஒழுங்கின்மை ஒழுங்காகும், இருள் நீங்கும், வெளிச்சம் உண்டாகும். வார்த்தை என்கிற வெளிச்சம் உங்கள் குடும்பத்திலே மிகப்பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். ஏன்னா எல்லாவற்றாலும் தேவன் நிரப்ப போகிறார். எப்போ? தேவனை பற்றி அறிகிற அறிவுக்கு நாம் நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணும்போது. அப்போ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. வீட்டில் உட்காந்து என்ன செய்யணும்? வேதத்தில் அதிக நேரத்தை செலவு பண்ணணும். நல்ல செய்திகளை, இப்போ எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, நல்ல செய்திகளை என்ன செய்யணும்? எது நல்ல செய்தி? எது நல்ல செய்திங்க? கர்த்தர் நல்லவர்னு போதிக்கணும், அதுதான் நல்ல செய்தி. நல்லவர்னு போதிச்சா மட்டும் பத்தாது, நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர் என்கிற அர்த்தத்தில் போதிக்கணும், அதுதான் நல்ல செய்தி. இன்னொன்று, அந்த செய்தியை கேட்டு முடித்த உடனே உங்கள் உள்ளத்தில் இருந்த விசுவாசம் அதிகரிச்சிருக்கும். அப்போ நீங்கள் கேட்டது நல்ல செய்தி. அந்த செய்தியை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உள்ளத்தில் பயம் வந்துச்சுன்னா அதை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுருங்க? வெளியே வந்துருங்க. அடுத்து அந்த மாதிரி செய்தி என்ன செய்யாதீங்க? கேட்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? பயம் அவிசுவாசத்தின் வெளிப்பாடு, தைரியம் விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஞாபகம் வச்சுக்கணும். உடஞ்சு போய் நிற்கிறீங்க, ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, ரொம்ப குழப்பத்தில் நிற்கிறீங்க, ஒரு செய்தியை கேட்குறீங்க, கேட்டு முடிச்சோன்னு ஒரு பூஸ்டப் வருது, கர்த்தர் எல்லாத்தையும் விசுவாசம் வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுதான் நல்ல செய்தி. அதை விட்டுட்டு ஆகாது போகாதெல்லாம் யூடியூப்பில் வருதுன்னு சொல்லி எதையாவது எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்கிருவீங்க. இருக்கிற விசுவாசமும் போய் கடைசியில் இந்த வாரம் சர்ச்சுக்கு போகணுமா, இந்த வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக சோம்பேறித்தனமாக வந்துடும். அப்போ வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவு தான் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா அறியாமை என்கிற இருள் நீங்கிவிடும். அப்போ ஆண்டவர் சொல்கிற இருள் அப்படின்னா என்ன? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொன்னார்னா எதை சொல்கிறாரு? இருள் என்கிறது தேவனை பற்றி அவங்க அறியலை. அறியாமை என்கிற இருள் அது போகணும்னா எது நமக்குள்ளே வரணும்? சத்தியத்தை பற்றி அறிகிற அறிவு, தேவனை பற்றி அறிகிற அறிவு. சிலர் நினைக்கிறாங்க, பாஸ்டர் 10 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், ஆனால் இன்னும் வெறுமை இருக்குது, நிறைய குறைவுகள் இருக்கு அப்படின்னு சிலர் யோசிக்கிறீங்க. இந்த எல்இடி பல்ப் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சுவிட்ச் போட்டோன்னே எரிஞ்சிடும். ஆனால் இந்த கன்வென்ஷன் மீட்டிங்கில் கிரவுண்டில் எல்லாம் போட்டிருப்பாங்க 1000 வாட்ஸ் ஹேலஜன் பல்ப் மாதிரிலாம் போடுவாங்க. இப்போ நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே சிலது எரியும், சிலது என்ன செய்யும்? மினுக்குன்னுட்டே இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த ஃபிலமெண்ட் எல்லாம் ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? எரிய ஆரம்பிக்கும். எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த வெளிச்சம் ஏறக்குறைய 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன செய்யும்? போகும். எரியறதுக்கு லேட் ஆகலாம். 10 வருஷமாக சர்ச்சுக்கு போய் இன்னும் குறைவுகள் இருக்கலாம். நீங்கள் வந்து ஹேலஜன் பல்ப் மாதிரி எரியறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் எரிய முடியல. ஆனால் தேவன் உதவி செய்வார். எரிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை நிறுத்த முடியாது. உங்களுடைய வெளிச்சத்தில் பலர் தேவனை கண்டடைவார்கள். அந்த அளவுக்கு நீங்கள் பிரகாசமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க? எரிய ஆரம்பிச்சிருவீங்க. எல்லா பிரச்சனையும் என்ன செய்யும்? மாற ஆரம்பிக்கும். எல்லா குறைவுகளும் நிரப்பப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ வார்த்தையை கேட்டுக்கொண்டே தேவனை பற்றி அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டே இருக்கணும். இந்த கலிலேயா பகுதி இருளில் இருக்குது, ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குது, நிறைய இருள் இருக்குது. ஆண்டோடைய வார்த்தை அதிகமாக இங்கே தான் பிரசங்கிக்கப்பட்டது. நீங்கள் அதிகமாக ஆண்டவர் ஊழி செய்ததை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பண்ணார். ஆனால் கலிலேயா கடற்கரை ஓரம் இதுதான் அதிகமாக அவர் போயிருப்பார். காரணம் ஜனங்களுக்கு அறியாமல். இன்னும் கரெக்டாக சொல்கிறேன், பெரும்பாலான சீசர்களை, ஏறக்குறைய 12 பேரும் நான் நினைக்கிறேன், ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது இந்த கலிலேயா கடற்கரை பக்கம்தான்.
கலிலேயா ஏரியாவில் இருந்தால் 12 பேர்த்தையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இவர்கள் மூலமாகத்தான் சபை விரிவடைய ஆரம்பித்தது பல பகுதிகளில் பிற்காலத்தில். அப்போ குடும்பம் செழிக்கணும்னா, பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னா, தேவனை பற்றி அறிகிற அறிவில் நாம் என்ன செய்யணும்? வளர வேண்டும். வசனத்தின் வெளிப்பாடுகளை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை எங்கே பிரசங்கம் பண்ணுறாங்களோ அங்கே போகணும். வசனத்தின் சரியான வெளிப்பாடுகளை எங்கே பிரசங்கம் பண்ணுறாங்களோ அங்கே போகணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் வசனம் தான் பேசுகிறாங்க. ஆமாம், எல்லா இடத்துலையும் வசனம் தான் பேசுகிறாங்க. ஆனால் சரியான வெளிப்பாடு இருக்குதா? அது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட சபைகளுக்கு போகணும். அதுதான் நம்முடைய பிரசங்கத்தில் ரொம்ப கதை இதெல்லாம் நம்ம சொல்கிறதே கிடையாது. பைபிளில் இருக்கிற சம்பவங்கள் போதும், அதை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம ஒரு கதையை, நான் அங்கே போனேன், அங்கே ஜெபம் பண்ணேன், அதை பண்ணேன், இதை இதெல்லாம் தேவையில்லை. அவர் செஞ்சதை பேசுகிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோமே தவிர நம்ம செஞ்சதை பேசுகிறதுக்கு இல்லை. ஏன்னா நிறைய ஊழியங்களையும் நிறைய பிரசங்கங்களையும் அவர்களுடைய அனுபவங்கள் தான் பேசப்படுகிறதே தவிர தேவன் என்ன செய்தார் என்கிற வார்த்தை என்ன செய்கிறது இல்லை, பேசுகிறதே இல்லை. இந்த கலிலேயாவிலே இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறாரு. இருளிலே இருந்த கலிலேயா பகுதி ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்னு ஒரு வார்த்தை இருக்கு. சீயோன் என்றால் எபிரேய மொழியிலே வறண்ட நிலம் என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? வறண்ட நிலம். நம்ம சீயோன்னா பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதன் அர்த்தம் என்ன? வறண்ட நிலம் அல்லது பால் நிலம். இங்கிருந்து எதுவுமே வராது. வறண்ட நிலத்தில் என்ன இருக்க போகுது? சூடு தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சீயோனிலிருந்து தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உலகத்தை காரிருள் மூடலாம். உங்கள் பிஸ்னஸில் இருள் சூழ்ந்திருக்கலாம். உங்கள் வேலையில் இருள் சூழ்றது போல் இருக்கலாம். உங்கள் ஊழியத்தில் இருள் சூழ்ந்திருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த இருளை அகற்றுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற நீதியின் சூரியன் உதிக்க ஆரம்பிக்க போகிறது. அல்லேலூயா. அது உதிக்கும். அது வந்துச்சுன்னா ஒன்றும் நடக்காது. அப்போது இயேசுவை பற்றி அறிகிற அறிவு, ஏன்னா தேவனை பற்றின்னு சொல்லும்போது கூட நமக்கு கரெக்டாக சில நேரம் புரியும், சில நேரம் புரியல. இயேசுவை பற்றி அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? வளர்ந்து கொண்டே இருக்கணும். இல்லையா, எனக்கு நல்லா தெரியும் அவர் நல்லவர் தான். இல்லை, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் நீங்கள் இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கல. இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இயேசுவை பற்றி. இன்னும் அதுக்காக நேரத்தை என்ன செய்ய? செலவு பண்ணுங்க. வாசிக்கலாம். ஏசாயா 3வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். ஏசாயா 3:9. ஒன்பது வாசி. 9. செங்கல் இல்ல, கட்டு இடிந்து போயிற்று. இல்ல, இந்த வசனம் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். எந்த வசனம் அது? 9:3. சாரி. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார். எந்த ஜாதி? புறஜாதி. ஆண்டவரை அறியாத ஜனங்களை என்ன செய்யறார் ஆண்டவர்? மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறாராம். மட்டுமல்ல, ஒரு அறுவடை நடக்கும்போது நமக்கு இவ்வளோ அறுவடை வந்திருக்குன்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு சந்தோஷத்தை தேவன் என்ன செய்கிறார்? எவர்களுக்கு? புறஜாதிகளாகிய நமக்கு, புறஜாதிகளுக்கு ஆண்டவர் செய்கிறாராம். இப்போ ஆண்டவருக்கு கலிலேயாவும் முக்கியம் இல்லை, யூதேயாவும் முக்கியம் இல்லை, சமாரியாவும் முக்கியம் இல்லை, நீங்களும் நானும் மட்டும்தான் முக்கியம். அல்லேலூயா. பல பாவ அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். நம்முடைய ஒழுங்கன்மையும் வெறுமையும் தேவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை மாற்ற விரும்புகிறார். அதுக்கு பிதாவாகிய தேவனை பற்றியும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும்
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கணும். பிதாவை பற்றியும் குமாரனை பற்றியும் யார் போதிக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிச்சாதான் இந்த அறிவை நாம பெற முடியும். அப்ப வெறுமைகள் நிறைவாகணும். நிறைவு வந்ததும் ஒழுங்கன்மை மாறிடும். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எது நிரப்பப்படணும்னா வெறுமையா இருக்கிற தேவனை பற்றி அறிகிற அறிவை நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கும்போது வெறுமையா இருக்கிறது போல என்ன செய்யும்? நிரப்பப்படும். வெறுமை நிறைவாயிருச்சுன்னா ஒழுங்கின்மை ஒழுங்காயும். புரியுதா உங்களுக்கு? குறைவில் இருக்கும்போது தான் டென்ஷன்ல இருப்பான். எதை எடுத்தாலும் டென்ஷன். ஒரு 10 ரூபா கீழே கொண்டு வந்த காசு கீழே விழுந்துச்சுன்னா டென்ஷன் ஆகும். ஏன்? ஏற்கனவே குடும்பத்தில் குறைவு இருக்குது. 10 ரூபா இருந்து அந்த 10 ரூபா இருந்தால் நம்ம ஈவினிங் ஏதாவது ஒரு டீ தூள் வாங்கிக்கலாம், ஏதோ ஒரு பால் பாக்கெட் வாங்கலாம், அப்படி தோணும். ஏன்னா விஷயம் 10 ரூபா இல்லை, அவங்களுக்கு குறைவு இருக்கு. இப்போ ஆண்டவர் அப்போ கோபம் வரும். அது தொலைஞ்சு போச்சேன்னு ஒரு பதற்றமாகும். வெளியே போய் தேடுவாங்க, அலசுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வெறுமை தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பிருச்சு. இப்போ நல்ல பணம் வரவு இருக்குது. இப்போ 10 ரூபா கீழே விழுந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க, 10 ரூபா எங்கேயோ போயிடுச்சு. யார் தேடி போக மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ டென்ஷனும் ஆக மாட்டோம். அப்போ டென்ஷன் என்கிற ஒழுங்கின்மை சாந்தம் என்கிற ஒழுங்கா மாறுது. எப்போ மாறுது? குறைவு நிறைவு. அப்போ வெறுமை முதல்ல நிறைவாகணும், அதுக்கப்புறம் ஒழுங்கின்மை ஒழுங்காக மாற ஆரம்பிச்சிடும். ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா தேவனை பற்றி அறிகிற அறிவில் நாம் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். ஏன்னா அவர் நம்மை திரளாக பெருக பண்ணுகிறவர். வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்போ சபையை திரளாக பெருக பண்ணுகிறவர், குடும்பத்தை திரளாக பெருக பண்ணுகிறவர், உடைய வாழ்க்கையை திரளாக பெருக பண்ணுகிறவர். இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள மூடப்பட்ட அத்தனை வாசல்களுக்கும் அதிகமாக அநேக திறந்த வாசல்களை தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைக்க போகிறார். அல்லேலூயா. இதை அந்நிய கண்களால் அல்ல, நம்முடைய சொந்த கண்களால் நாம் பார்க்க போகிறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கு இது நடக்கும். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, புது வருஷ ஆராதனையில் சாட்சிக்குன்னு ஒரு நேரம் கொடுப்போம். இந்த வருடம் நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருட சாட்சி நேரம் அதிகமாக போகும்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. இது வரைக்கும் இருந்த சாட்சி நேரத்தை விட இந்த வருஷத்தில் சாட்சி சொல்லுகிறோடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க போகுது. காரணம், தேவன் அத்தனை ஆசீர்வாதங்களினால் அவர்களை நிரப்ப போகிறார், உங்களை நிரப்ப போகிறார். நீங்கள் விசுவாசிக்கணும், அவ்வளோதான். மீண்டும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம். 1-2. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். God moved upon the face of the water. God moved upon the face of the water. Moved அப்படின்னா அசைவாடுதல். என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு இன்னொரு அர்த்தம். அசைவாடுதல்னா மூவ் பண்ணுறது, நடந்துக்கிட்டே போகிறதுன்றது உங்களுக்கு தெரியும். ரிலாக்ஸ், அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னது? ரிலாக்ஸாக இருக்கிறது. ரிலாக்ஸாக அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியாக இருக்கிறது. அசைவாடுறதுன்னா என்னது? இன்னொரு அர்த்தம் அமைதியாக இருக்கிறது. அப்போ ஒழுங்கின்மை மாற வேண்டும் என்றால், வெறுமை மாற வேண்டும் என்றால், பதட்டமாகி வாயை திறந்து என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஏன்னா அந்த நேரம் பதட்டம் வரும், கோபம் வரும், வருத்தம் வரும், எல்லாம் வரும். அப்போ என்ன செய்யக்கூடாது? அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியே விடக்கூடாது. இளைப்பாருங்க, அமைதியாக இருங்க. அது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சூழ்நிலைகளின் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் வேலை செய்யணுமா, நீங்கள் வேலை செய்யணுமா? நீங்கள் வேலை செஞ்சால் எதையும் மாற்ற முடியாது, அவர் வேலை செஞ்சால் எல்லாத்தையும் மாற்ற முடியும். இப்போ சொல்லுங்கள், யார் வேலை செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யணும்னா நீங்கள் அமைதியாக இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அமைதினா என்ன அர்த்தம் தெரியுமா? வாயை திறந்து பதற்றத்தில், இல்லை பழமொழி இருக்கு இல்லையா, பதறிய காரியம் சிதறும் இல்லையா, பதறாத காரியம் சிதறாது இல்லையா, அப்படிதான். பதற்றமாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அமைதியாக இருங்க, இளைப்பாருங்க. அப்போ ஒழுங்கின்மையும்
வெறுமையும் பார்த்தா கோபம்தான் வரும். ஒழுங்கின்மையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கோபம் வருது. வீட்டில் வெறுமையை பார்த்தீங்கன்னா என்ன வரும்? கோபம். இது ரெண்டும் மாறணும்னா பதட்டம் அடையாமல் நீங்கள் அமைதியாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆவியானவர் இப்படி தான் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏன்னா அசைவாடுதல் என்பது வேக வேகமாக போகிறதில்ல. அதாவது எந்த நோக்கமும் இல்லாமல் மெதுவாக அப்படி நடக்கிறது, மெதுவாக மூவ் பண்ணுறது. அதுதான் என்னதுங்க? அசைவாடுதல். அதைத்தான் ஆவியானவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். டென்ஷன் ஆகிறதுனால எதுவும் மாறப்போகிறது இல்லை. நம்மளும் டென்ஷன் ஆக்கி, சுற்றி இருக்கவங்களையும் டென்ஷன் ஆக்கி நல்ல சூழ்நிலையை கெட்ட சூழ்நிலையாக மாற்றி விட்டுருவோம். அதான் நடக்கும். ஒரு நாள் கெட்ட சூழ்நிலை நல்ல சூழ்நிலையாக மாறப்போகிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் நாம் கஷ்டத்தின் மத்தியிலே வாயை மூடி காதுகளை திறந்து நல்ல பிரசங்கத்தை போட்டு கேளுங்க. கேட்க ஆரம்பித்த அரை மணி நேரத்தில் உங்களுடைய இருதயம் இளைப்பாறுதலை அடைய ஆரம்பிக்கும், அமைதியாக ஆரம்பிக்கும், ரிலாக்ஸாக ஆரம்பிக்கும். நம்மெல்லாம் நெட்டுக்கு செலவு பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, எதுக்கு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவனுடைய செய்திகளை அதிகமாக கேட்பதற்கு, கர்த்தருடைய பாடல்களை அதிகமாக கேட்பதற்கு. இதுக்காக தான் நம்ம போகிறோம். உலகத்தான் பின்பற்றுகிற வழிகளை பின்பற்றுவதற்கு நீங்களும் நானும் இல்லை. அவன் நமக்கு ரோல் மாடல் இல்லை, நாம தான் அவனுக்கு ரோல் மாடல். ஒரு விஷயத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தர்றது நாம, அவன் கிடையாது. ஏன்? நாம் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு தான் தெரியும் இந்த பூமியை எப்படி ஆளணும்னு, அவனுக்கு தெரியாது. அப்போ நாம் சொல்லித்தரணும். எதை நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னு பாருன்னு காட்டணும். எது ஸ்டேட்டஸாக வைக்கணும்னு நமக்கு தெரியும். ஏன்னா இந்த ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பித்த புதுசுலாம் நிறைய பேர், குறிப்பாக வாலிப பிள்ளைலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ எம் ஃபீலிங் போர். அதாவது அவங்களுக்கு போர் அடிக்குதான், அது ஒரு ஸ்டேட்டஸாக வரும். ஐ எம் வெரி சேட், இது இன்னொரு ஸ்டேட்டஸு. அதான் அவங்க சோகமாக இருக்காங்களாம். இப்படிலாம் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம பிள்ளைகளும் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சுங்க, இது மாதிரி போடுறது. உங்கள் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு இல்லைங்க, உங்கள் ஃபீலிங்கே வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. உங்கள் சூழ்நிலை, உங்கள் சிச்சுவேஷன், உங்களுடைய ஃபீலிங்ஸு இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். எல்லா நேரமும் ஒரே ஃபீலிங்லையா இருக்கீங்க? மாறாத கர்த்தருடைய வார்த்தையை வைக்கணும் ஸ்டேட்டஸா. அல்லேலூயா. எது மாறாததோ அதை வைக்கிறோம். ஏன்னா பொதுவாக உலகத்தில் ஒரு பழமொழி மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, ஒரு கோட்டு சொல், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கு மாறாது. அல்லேலூயா. இந்த மாதிரி சில விஷயங்கள்ல உலகத்துக்கும் நமக்கும் கொஞ்சம் என்ன செய்யும், கருத்து வேறுபாடு வரும். அப்போ எதை ஃபாலோ பண்ணணும்? அப்போது கர்த்தர் சொல்கிற வார்த்தையை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வானத்தை பூமி உங்களை என்னை படைச்சவர் அவர், இந்த பூமியை நாம் ஆள வேண்டும் என்று சொன்னவர் அவர். அப்போ ஆளுகை எப்படி செய்யணும்னு சொல்லித்தர போகிறதும் அவர் தான். அவருடைய பேச்சை கேட்டு பூமியில் நாம் செயல்பட்டோம்னா பூமியை, குடும்பத்தை நாம் என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். ஆளுகைனா நல்ல ஆட்சி செய்ய முடியும். அதையெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இல்லைன்னா அது கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடுவோம். உலகம் சொல்கிறத கேட்டால் என்ன செஞ்சுருவோம்? அதனுடைய உலகத்தின் கண்ட்ரோலுக்கு நாம் போயிடுவோம், சூழ்நிலையின் கண்ட்ரோலுக்கு நாம் போயிடுவோம். ஆகையினாலே வல்லமையான கர்த்தர் மோசமான சூழ்நிலைகளை மாற்றுவார். அதை நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். ஆதியாகமம் 2:7. தேவன் ஆதியாகமம் 2:7. நாசி என்றால் மூக்கு. ஏன் ஆண்டவர் தம்முடைய சுவாசத்தை மூக்கில் ஊதினார்? ஒரு ஓப்பன் ஹார்ட்டை சர்ஜரி பண்ணி ஹார்ட்டில் டைரெக்டாக ஊதியிருக்கலாம், அல்லது விழா பகுதியை கிழிச்சார் இல்லையா, அங்கே ஊதியிருக்கலாம், அல்லது தலையை ஓப்பன் பண்ணி மூளைக்கு நேராக என்ன செஞ்சுருக்கலாம், தன்னுடைய சுவாசத்தை ஊதியிருக்கலாம். ஏன் மூக்கில் ஊதினார்? ஆங்கிலத்தில் நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்னு வருது. நோஸ், நம்ம நோஸ்னால் நமக்கு தெரியும், மூக்கு, நாசி, மூக்கு. இந்த நாசி மூக்கு வந்து எதில் இருக்குது? முகத்தில் இருக்குது. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? நாஸ்ட்ரில்ஸுக்கு ஆங்கர்னு அர்த்தம்.
என்ன அர்த்தம்? ஆங்கர். ஆங்கர்னா என்னதுங்க? கோபம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், மூக்கு மேலே நாக்கு மேலே கோபம் வருதுன்னு யாரும் சொல்கிறது இல்லை. என்ன சொல்கிறோம்? நம்ம அறியாமே சொல்கிறோமா இல்லையா? இவனுக்கு மூக்கு மேலே கோபம் வருது. மூக்கை தான் அதை அடையாளப்படுத்துது. கோபத்தையும் அது என்ன செய்யுது? அடையாளப்படுத்துது. அப்போ கோபத்திற்கு அடையாளமான உறுப்பு எதுனா மூக்கு தான். தேவனுக்கு ஏற்ற கோபம் இருக்கலாம். தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை ஒருத்தர் ரசிக்கப்பட்ட ஒருத்தர் செய்யும்போது ஏன் அப்படி செய்கிறீங்கன்னு கோபப்பட்டு கண்டிக்கலாம், அது தவறில்லை. ஆனால் தேவையில்லாத கோபம் இருக்கக்கூடாது. மனிதனுடைய தேவையில்லாத கோபம் அழிவை கொண்டு வரும். தேவனுடைய கோபம் பேரழிவை கொண்டு வரும் இல்லையா? சோதம் குமாரா மேலே தேவன் கோபப்பட்டார். மனிதர்கள் ரொம்ப பாவம் செஞ்சுட்டாங்கன்னு நோவா காலத்தில் கோபப்பட்டார். என்னாச்சு? பேரழிவு. அமெரிக்கா போன்ற தேசங்களில் திடீர் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே ஒருத்தன் பூந்துருவான், காலேஜுக்குள்ளே பூந்துருவான். பூந்து என்ன செய்வான்? பார்க்குறவங்கள பூரா சுட்டு தள்ளிடுவான். அப்புறம் போலீஸ் வந்து என்ன செய்யும்? அவனை சுட்டு அவனை கொன்னுட்டு தான் அவங்கள காப்பாற்றுவாங்க. ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க? இறந்து போன பிள்ளைகளுக்கும் சுட்டவனுக்கு என்ன சம்பந்தம்? என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணத்தினால அவனுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு அது கோபமா மாறி கண்ணில் படுற எல்லாத்தையும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடறான்? சுட ஆரம்பிச்சிடறான். சோதோம் கொமோரா பட்டணத்தின் மீதும் நோவாவுடைய நாட்களிலும் மனிதர்கள் மீதும் தேவன் கோபப்பட்டார். அதனால பேரழிவு உண்டாச்சு. ஏசாயா 9:4 வாசிக்கலாம். மீதியானரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மீறிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். மீதியானியரின் நாளிலே நடந்தது போல என்ன நடந்துச்சு? கிதியோனின் நாட்களில் என்ன நடந்துச்சு? நியாயாதிபதிகள் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்களில் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களையும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னிலையில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். மீதியானியருடைய நாட்களிலே நடந்தது போல இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டா நடக்குமா? அதான் சொல்ல வர்றார். அப்போ அவங்க நாட்களில் என்ன நடந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய விளைச்சலை, ஆடு மாடுகளை மீதியானியர் வந்து படையெடுத்து என்ன செஞ்சிருவாங்க? அழிச்சு போட்டுருவாங்க. ஜனங்களை ஒன்றும் செய்யறதில்ல, ஜனங்களை அடிக்கிறதோ கொள்றதோ இல்லை. அவருடைய ஆடு மாடுகள், அவருடைய சொத்துக்கள், அவருடைய விளைச்சல்கள் எல்லாத்தையும் அறுவடை எல்லாத்தையும் நாசமாயிட்டு போயிடுது. அப்போ சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. பிசாசுடைய ஆவியும் இப்படி தான் வேலை செய்யுது. மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அவன் என்ன செய்வான்? அழிச்சு போடுவான். பிசாசுடைய வேலை என்னன்னா கொல்றது, அழிக்கிறது, திருடுறது. இதுதான் அவனுடைய வேலை. அவன் யாருக்கும் ஆசீர்வாதம்லாம் கொடுக்கறது இல்லை. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பிசாசை கும்பிட்றான், பிசாசு ஆசீர்வாதம் கொடுக்குறான். இல்லை இல்லை, பிசாசுலாம் ஆசீர்வதிக்கிறது. கர்த்தர் கிதியோன்கிட்ட சொல்கிறாரு, நீ மீதியானியரை ஜெயிக்கணும். எப்படின்னா, பட்டயம் கிடையாது, ஒரு பானை தர்றேன், அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு தீவெட்டி தர்றேன், எக்காலம் தர்றேன். இது 3 எடுத்துக்க. பானை, அதுக்குள்ளே வைக்கிற தீவெட்டி, ஒரு எக்காலம். மற்ற நேரம் அமைதியாக இருக்கணும். எப்போ மீதியானியர் வர்றாங்களோ, எப்போ பிசாசு வர்றானோ, அப்போ என்ன செய்யணும்? பானையை உடைச்சு உள்ளே இருக்கிற தீவெட்டி எடுத்து என்ன செய்ய? கையில் பிடி. அடுத்து இன்னொரு கையில் எக்காலத்தை எடுத்து என்ன செய்ய? ஊது.
இப்போ வாயை திறந்து சொல்லு, கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம்னு சொல்லு. ஆண்டவருடைய போர் தந்திர முறைமைகளை பாருங்க, எப்படி போர் பண்ணணும்னு சொல்றாரு. பட்டயம் கிடையாதுப்பா, வேற எதுவும் கிடையாது. பானை தருவேன், பானைக்குள்ளே தீவட்டி வச்சுக்கிறணும், எக்காலம் தருவேன். ரைட்டுங்களா? இதை வச்சு என்னங்க சண்டை போடுறது? நம்ம யோசிப்போமா இல்லையா? ஆண்டவர் இப்படிலாம் சொல்கிறாருன்னா வர்றவன் பட்டயத்தோடு வர்றவன் நம்மளை குத்தி போட்டு போயிடுவானா இல்லையா? தடுக்கிறது கூட கிடையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் தான் செய்ய சொல்கிறாரு. ஆண்டவர் சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சுட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொன்ன உடனே அவங்க வந்த உடனே சொல்லுவேன், சொன்ன உடனே பானையை உடைச்சிரு, தீவட்டி ஒரு கையில் பிடி, எக்காலத்தை ஒரு கையில் பிடி. ரைட்டா? எக்காலத்தை ஊதிட்டு வாயை திறந்து சொல்லு, கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். இதை எப்படின்னு சொல்லலாமா? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம். இதை இன்னும் மாற்றி சொல்லலாமா? கர்த்தருடைய பட்டயம் நம்முடைய பட்டயம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய பட்டயம் நம்முடைய பட்டயம். இதை இன்னும் பர்சனலாக சொல்லலாமா? கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம். அப்போ அந்த மண்பானை தான் நாம. 2 கொரிந்தியர், அதை கூட ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 4:7. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்போ மண் வந்து யாரை குறிக்குது? மண் பானை யாரை குறிக்குது? நம்ம குறிக்குது. அப்போ மீதியானியர் என்கிற இந்த வசனத்தை சொல்றாரு, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாகவில்லை, தேவனால் உண்டாயிருக்கிறது. மீதியானியர் என்கிற பிசாசு உங்களுக்கு விரோதமாக வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? மண் பானையை உடைச்சிடணும். அதாவது சுயத்தை என்ன செஞ்சிடணும்? உடைச்சிடணும். சுய எண்ணம், சுயமான ஐடியா, சுய பலன், இதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? உடைச்சி தூக்கி போட்டுறணும். உடைச்சிட்டு தீவட்டி என்ன செய்யணும்? தூக்கி பிடிக்கணும். தீவட்டி எதை கொடுக்கும்? வெளிச்சத்தை கொடுக்கும். வெளிச்சம்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ யாரை தூக்கி பிடிக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்கணும். அவர் கல்வாரி சிலுவையில் பெற்ற வெற்றியை என்ன செய்யணும்? எக்காலம் ஊதணும். அதை பெருசாக பேசணும். சிலுவையிலே தேவன் எனக்காக வெற்றி சேர்ந்தார். அவருக்கு வெற்றியெல்லாம் தேவையில்லை. சிலுவையிலே தேவன் எனக்காகவும் நமக்காகவும் வெற்றி சேர்ந்திருக்கிறார். என்னுடைய நோய்களை சுமந்திருக்கிறார், என்னுடைய தரித்திரங்களை சுமந்திருக்கிறார், என்னுடைய பாவ சாபங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையினாலே எனக்கு விடுதலை. இதை என்ன செய்யணும்? எக்கால ஊதணும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆகையினால் கர்த்தருடைய வெற்றி என்னுடைய, கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம், இதை சொல்லணும். அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? யுத்தம் கர்த்தருடையதாக மாறும், ஜெயம் நம்முடையதாக மாறும். அல்லேலூயா. இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வெற்றி உங்களுடையது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட, அதாவது இயேசு ஏற்றுக்கொண்ட தரித்திரங்கள், பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், இதனால தான் நாம் ஐஸ்வர்யவானாய் மாறுகிறோம், நாம் தெய்வீக சுகத்தை பெறுகிறோம், நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம், நாம் நல்ல வாழ்க்கையை அடைகிறோம். இதை சொல்ல சொல்லத்தான் மீதியானியரின் நாட்களிலே நடந்தது போல நம்முடைய வாழ்விலும் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நடக்க ஆரம்பிக்கும். அப்போ பதற்றப்பட்டு பேசுறது இல்லை. கடுமையான சூழ்நிலையில் அமைதியாக இருக்கணும், இளைப்பாறணும், நல்ல செய்திகளை கேட்கணும், விசுவாசம் வளரும். இப்போ தான் யுத்தத்துக்கு போகணும். யுத்தம் என்ன? சுய ஐடியா கிடையாது. ஏன்னா என்னுடைய ஞானத்தை யூஸ் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு, அதெல்லாம் உடச்சி போட்டுட்டு இயேசுவை உயர்த்தி பிடிக்கிறேன், இயேசுடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிறேன். அவர் கல்வாரி சிலுவையில் பெற்ற வெற்றியை எக்காலம் ஊதுறேன். கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த யுத்தம் வந்து ஈஸியாக தானே இருக்குது. இது வீட்டில் உட்கார்ந்த இடத்துலேருந்தே பண்ணிடலாம் இந்த யுத்தத்தை. இதுக்கு ரொம்ப மெனக்கட வேண்டியதே இல்லை. இயேசு சாத்தானை பட்டயமே இல்லாமல் தான் ஜெயித்தார். ஏசாயா 9:5-6. அப்படியே
5வது வசனத்தில் என்ன அர்த்தம் தெரியுமா? வீரர்களுடைய ஆயுதங்களும் ஆடைகளும் பாதரட்சைகள் செருப்புகளும் இது எல்லாம் நெருப்பினால் அழிக்கப்படுகிறது. ஏன்னா இதுதான் யுத்தம் செய்ய தேவையான விஷயங்கள். அவருடைய ஆடைகள், அவர்களுடைய செருப்புகள், அவருடைய ஆயுதங்கள், இது 3 வேணும் யுத்தம் செய்வதற்கு. இது எல்லாம் எதில் போட்டு அழிக்கிறாங்க? நெருப்பில் போட்டு அழிச்சிடறாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்க பிடிக்க, அவருடைய வார்த்தையை உயர்த்த உயர்த்த, ஆண்டவர் நமக்கு எதிராக வந்து யுத்தம் செய்கிறவனுடைய ஆதாரங்களை, அதாவது ஆயுதம், அவனுடைய ஆடை, அவனுடைய செருப்பு எல்லாவற்றையும் தேவன் அழிய பண்ணுகிறார். யுத்தம் செய்ய விடாம பிசாசு தடுக்கிறது இல்லை. யுத்தம் செய்ய பிசாசுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் தேவன் ஒழிய பண்ணுகிறார். புரியுதா உங்களுக்கு? பிசாசு அப்படி கட்டி போட்டுறல, பிசாசு யுத்தம் பண்ண விட்டுறாரு. ஆனால் யுத்தம் பண்ணுறதுக்கு அவனுக்கு சில விஷயம் தேவை இல்லையா? ஆயுதம் தேவை, ட்ரெஸ்ஸு தேவை, செப்பல் தேவை. அதை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? முற்றிலும் சுட்டெரித்து போடுகிறார். அப்போது நான் சொல்கிறேன், உங்களை சர்ச்சுக்கு வர விடாமல் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குற எந்த மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, அவனை ஆண்டவர் ஒழிக்க மாட்டார். அவனுக்கு ஆதாரமாய் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை தேவன் பிடுங்குவார். அவன் உயர் அதிகாரியாக இருக்கிறான் அப்படின்ற அந்த பொசிஷனில் இருக்கான் அப்படின்னா அந்த ஸ்தானத்தை என்ன செய்வார்? தேவன் எடுப்பார். அவன் டிரான்ஸ்ஃபர் வந்து வேற பக்கம் போயிடுவான். அல்லது குடும்பத்தில் பெரிய ஃபினான்சியல் லாஸ் வரும், அல்லது குடும்பத்தில் யாராவது சிக்காகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு போயிடுவான். இதெல்லாம் என்ன தெரியுமா? அவனுடைய ஆதாரம். அவனுடைய ஆதாரத்தை தேவன் என்ன செஞ்சிருவார்? ஒழிய பண்ணுவார். அவனை ஒன்றும் செய்ய மாட்டார். இது நடக்கும் எப்போ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உயர்த்தி பிடிச்சு அவருடைய வெற்றியை நீங்கள் எக்காலம் ஊதி, கர்த்தரின் பட்டயம் என்னுடைய பட்டயம் என்று எப்பொழுது நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ, யுத்தம் அந்த செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். தேவன் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. அட இது எதுவுமே நடக்கலைன்னா கூட வேற ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி அதில் நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உங்கள் அதிகாரிகள். உங்களை கெடுக்கிறான் பாருங்க, சர்ச்சுக்கு வர விடாமல், சர்ச்சுக்கு போகக்கூடாது, ப்ரேயருக்கு போகக்கூடாதுன்னு கெடுக்கிறவன் பூரா நிலைமை தான். இது ஆண்டவர் செய்வார். அதை நீங்களே என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. 6வது வசனம் வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். போதும். கர்த்தத்துவம் என்றால் கவர்மெண்ட்னு அர்த்தம். கவர்மெண்ட்டுக்கு எப்பயுமே 2 அதிகாரங்கள் உண்டு. பவர் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை மாற்ற முடியும், 2வது புதிய சட்டங்களை இயற்றவும் முடியும். இது கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற அதிகாரம். இப்போ கர்த்தத்துவம் என்றால் என்ன அர்த்தம்? கவர்மெண்ட்டுன்னு அர்த்தம். அப்போது பழைய உடன்படிக்கையை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய பொறுப்பை தன்னுடைய தோளின் மீது அவர் என்ன செய்திருக்கிறார்? சுமந்து கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, புதிய உடன்படிக்கையில் புதிய சட்டங்களை உருவாக்குகிற வல்லமையும் அதிகாரத்தையும் இன்னொரு தோள் மேல வச்சிருக்கிறார். அடுத்து வாசிங்க. அவர் நாமம் அதிசயமானவர். அடுத்து ஆலோசனை கர்த்தா. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. அதிசயமானவர் என்றால் எபிரேய மொழியிலே பீலே என்ற அர்த்தம். PELEH, பீலே. ஆலோசனை கர்த்தர் என்றால் யோட்ஸ், YOETZ, பீலேயோட்ஸ் என்கிற வார்த்தை அதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறதா. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயத்தை மட்டுமல்ல, அற்புதங்களை மட்டுமல்ல, ஆலோசனைகளையும் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஏன்னா அற்புதம் எப்போ தேவைன்னா, ஒரு கிட்ட சூழ்நிலையில் இருக்கும், அதுக்குள்ளே மாட்டியாச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை? அற்புதம் வந்தால் தான் நல்ல சூழ்நிலையாக மாற்ற முடியும், நல்ல சூழ்நிலைக்குள்ளே நம்ம போக முடியும். ஆனால் ஆலோசனை எதற்குன்னா, கெட்ட சூழ்நிலைக்குள்ளேயே போகாமல் இருக்கிறதுக்கு தான். எது ஆலோசனை? அநேக நேரங்களில் சரியான ஆலோசனை இல்லாமல் தான் நம்ம தோல்வி அடைகிறோம். நிறைய இடங்களில் சரியான நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற சரியான ஆலோசனை உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும்.
அப்போ சாதாரணமான ஆலோசனை இல்லை, அதிசயமான ஆலோசனையை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கணும். உங்கள் கடுமையான சூழ்நிலை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை யோசித்து பாருங்கள். பின்னாடி செங்கடல், முன்னாடி சீனாய் மலை, சைட்லேயும் மலை, போகிறதுக்கு வழி இல்லை. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை, சுற்றி என்ன இருக்குது? மலை இருக்குது. போகிறதுக்கு வழி இல்லை. எப்படி போகிறோம்ன்ற ஐடியாவே அங்கே வராது. அப்படி முற்றிலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்த மக்களுக்கு தேவன் என்ன செய்தார்? பரலோகத்தின் திசையை ஓப்பன் பண்ணி கொடுத்தார். செங்கடலில் 2 பிளந்தார். செங்கடலில் பல கூறுகளாக பிளந்து ஜனங்கள் நடக்க வச்சார். அப்போ அதெல்லாம் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கடலை பிளந்து அதில் வெட்டாந்தரையில் ஜனங்களை நடக்க வைக்க முடியுன்றதை எந்த விஞ்ஞானியும் யோசிக்க முடியாது, எந்த கிரேக்க ஞானியும் யோசிக்க முடியாது. கர்த்தர் ஆச்சரியமான வழிகளில், அதிசயமான வழிகளில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த முடியும்னா, கடினமான இருதயத்தை கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களையே ஆண்டவரால் நடத்த முடியும்னா, உங்களை என்னை நடத்துறது ஈஸியாக இருக்கு. அல்லேலூயா. அதிசயத்திற்கு இன்னொரு அர்த்தம் ரகசியம்னு வருது. அந்த எபிரேய மொழியினுடைய பிழை என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா ரகசியமாக. அப்போ யோசிச்சு பாருங்கள், சாதாரண ஆலோசனை இல்லை, ரகசிய ஆலோசனையாக கொடுக்குறாரு. சாசுக்கெல்லாம் தெரியாமல் இந்த வழியில் போகாதப்பா, இப்படி போயிரு, இதில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும், அல்லது கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போ அவசரப்படாத, பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன். திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தும் போது இந்த காரியம் வேண்டாண்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அடுத்து நல்ல ஒரு காரியம் வரும், அப்போ பார்க்கலாம். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை. ரகசியமான ஆலோசனை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? உங்களுக்கு எனக்கும் தரார். ஒண்டர்ஃபுல் அல்லது சீக்ரெட் கவுன்சிலர். ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர் ஆர் சீக்ரெட் கவுன்சிலர். அதுக்கு இன்னும் சில உதாரணங்கள் சொல்லணும்னா, எந்த ஏரியாவில் லேண்ட் வேல்யூ ஜாஸ்தியாக போகுதோ அங்கே உங்களை இடம் வாங்க வைப்பார். அல்லேலூயா. எந்த கம்பெனியில் வேலை வாய்ப்பு அதிகமாக வரப்போகுதோ அதை நோக்கி உங்களை போக வைப்பார். நமக்கு தெரியாது அங்கே என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது, என்ன தெரியாது. எல்லா சீக்கிரட்டும் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? சொல்ல போகிறார். இதுக்கெல்லாம் நீங்கள் அவர் கூட ஐக்கியமாக, அவரோட அதிக நேரம் உறவில் இருக்கணும், தேவனை பற்றி அறிகிற அறிவில் இருக்கணும். அடுத்தது வாசிங்க. வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன் நமக்கு நல்லா தெரியும். வல்லமையுள்ள தேவன்னா மைட்டி காட். அதிசயமான ஆலோசனையை, ரகசியமான ஆலோசனை தேவன் உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா, கொடுத்துட்டு அப்படியே விட்டுறதில்ல. ஒருவேளை நீங்கள் அதை கேட்காம, நாம் அதை சரியாக புரிஞ்சுக்கிறாம தப்பாக செஞ்சு மாட்டிக்கிட்டோம் ஏதோ ஒரு இதில் அப்படின்னாலும், அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ள தேவன். எதற்கு, எந்த வகையில் வல்லமையுள்ள தேவன்? உங்களை அந்த ஈக்கட்டிலிருந்து விடுவிப்பதற்கு அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் ஏதோ வல்லமை இல்லாமல் ரொம்ப, அதனால தான் நல்லவரின்னு சொன்ன உடனே அடுத்ததும் என்ன சொல்லிடுறோம்? நம்ம வல்லவரின்னு சொல்லிடுறோம். அதான் கரெக்டு. வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். அப்பேற்பட்டவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்போ நாம ஏன் பயப்படணும்? இது அப்படி ஆயிருமோ, இது எப்படி ஆயிருமோ? ஏன்னா மனைவிக்கு அடிபட்டப்போ ஒரு சிலர் வந்து பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களாம் என்ன சொன்னாங்க, கையெல்லாம் வீங்கியிருக்கு, என்னன்னு பாருங்க, அது பாருங்க, இது பாருங்க. கை வீங்கினாலும் சரி, இல்லை கால் வீங்கினாலும் சரி, வல்லமையுள்ள தேவன், அதிசயமானவர், அவருடைய ஊழியத்தை செய்கிறோம். எங்களுக்கு எப்படி கெடுதல் செய்ய முடியும் அவரால்? அவர் எப்படி அதை இது பண்ணிடுவார்? கெடுதல் எப்படி அனுமதிப்பார்? அதெல்லாம் கிடையாது. பிசாசனுடைய நோக்கம் வேறையாக இருந்திருக்கும். ஒருவேளை ரன்னிங்கில் போகும்போது எவனை ஒருத்தன் ஸ்பீடாக வந்து டம்னு அடிச்சிருந்தானே என்ன நிலைமை? நின்ன இடத்துலேருந்து கீழே விழுந்ததுக்கே ஃப்ராக்சர் ஆகுது. ஒருவேளை ஸ்பீடாக போய் விழுந்திருந்தானே என்ன ஆயிருக்கும்? நான் அதான் நினச்சேன், ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே நன்றி, பெரிய ஆபத்துலேருந்து பாதுகாத்துருக்குறீங்க. இன்னொன்று சொன்னேன், ரெஸ்ட் இல்லாமல் ஓடிட்டு இருக்கிற, அதனால் ஆண்டவர் ரெஸ்ட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன். கொடுத்துருக்கிறாரு, அதனால் ரெஸ்ட்டில் இருக்கு. கர்த்தர் எப்போ எப்படி இருக்க சொல்கிறாரோ அப்படி இருந்துட்டு போயிடும். அல்லேலூயா. இன்னொரு விஷயமும் சொன்னேன், கெட்டதிலே ஒரு நல்லது பான்னு. என்னது கணிச்சு, ஏன் கூட வந்து நீ உழுகலை, அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இன்னைக்கு நான் எல்லாருக்கிட்டையும் வாங்கி கட்டணும். முதல்ல எங்கள் வீட்டில், அப்புறம் சர்ச்சில் எல்லாம் வருத்தப்படுவாங்க, ஏன் பிரதர் மெதுவாக போகலாமே, வருமா இல்லையா, நல்ல காலம் அப்படின்னு.
கெட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம். தேவன் எல்லா தீமையையும் நன்மையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. நித்திய பிதா, நித்தியமான பிதா, எட்டர்னல் ஃபாதர், ஃபாதர் ஆஃப் ஃபியூச்சர், எதிர்காலத்தின் பிதா. அப்ப எதிர்காலத்தின் பிதா, எட்டர்னல் ஃபாதர், எப்பயுமே பிதா. அப்படின்னா 3 காலங்களுக்கும் அவர் பிதா தான். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், எல்லா காலத்திற்கும் அவர் பிதா. உங்க அப்பா உங்களுக்கு செய்யாத நன்மைகளை நித்திய பிதா உங்களுக்காக செய்வார். உங்க அப்பா உங்களுக்கு செய்த நன்மைகளை விட மிக அதிகமாக நித்திய பிதா செய்வார். அல்லேலூயா. அவர் நாம் இந்த பூமியில் அப்படி பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் தேவனை போல அவர் நடந்துக்கிறது இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல் மாதிரியும் பிதாவை, அல்லது அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எம் மாதிரி நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துனா பரவாயில்லைங்க, ரொம்ப அன்பானவர், நல்லா பேசுகிறாரு, இவர் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. கிடையாது. அவர் திட்டம் போட்டது தான் இயேசு கிறிஸ்து செயல்படுத்தினார். பிதா என்று சொன்னாலே தகப்பன் என்று அர்த்தம். தகப்பனுடைய அன்பை முழுமையாக புரிந்து கொள்ளணும்னா அந்த பிதாவுடைய சமூகத்தில் இருந்தால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர் தேவனை போல நம்மை நடத்துவதில்லை. அதாவது அவர் தேவன், நான் தேவன், நீங்கள்லாம் என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு நம்மளை நடத்தலை. அவர் தகப்பனை போல நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை பிள்ளைகளாக அவர் பாவிக்கிறார். அவர் தகப்பனாக நிற்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? தகப்பன் என்ன செய்வார்னா கூடவே இருப்பார். தகப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? போதித்து நடத்துவார். ஒருவேளை அதை கவனிக்காமல் அல்லது சரியாக புரிந்து கொள்ளாமல் அல்லது வேணுக்குன்னு கேட்காம போய் எதுலையா சிக்கிட்டா கூட தகப்பன் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இருக்கிறது இல்லை. என் பேச்சை கேட்கல, போய் உழு அப்படி சொல்கிறது இல்லை. தகப்பன் ஓடி வந்து என்ன செய்வார்? தூக்கிடுவார். தூக்கி எடுத்து தான் காயத்தெல்லாம் தொடச்சி மருந்தெல்லாம் போட்டு உட்கார வச்சுட்டு காயம் மாறினதுக்கப்புறம் சொல்லுவார், இப்படி செய்யாத. அப்போ நீங்கள் தள்ளாடும் போது உங்களை தூக்கி சுமந்து நீங்கள் நடக்க வேண்டிய வழி உங்களுக்கு போதித்து நடத்தி மட்டுமல்ல, உங்கள் கையை விடாமல் உங்கள் கையை பிடிச்சி என்ன செய்கிறார்? கடைசி வரை கூடவே இருந்து நடத்துகிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரே காரணம்தான், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. அதிசயமான இரகசியமான ஆலோசனைகளை கொடுத்து எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நித்திய பிதாவே உமக்கு நன்றி. ஒரு தகப்பனை போல நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை போதிக்கிறீர், மட்டுமல்ல தூக்கி விடுகிறீர், எங்களை பராமரிக்கிறீர், போஷிக்கிறீர். எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி. வெற்றி எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர், யுத்தத்தை நீர் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. கர்த்தரின் பட்டயம் எங்களுடைய பட்டயமாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா கடுமையான சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடிய வழிகளை தேவன் தாமே எங்களுக்கு போதித்து நடத்துகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. கைவிடாமல் கரம் பிடித்து கடைசி வரை கூடவே வந்து எங்களை பாதுகாக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை. ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. தேவைகளை சந்தித்து மீதமெடுக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.